கெத்செமனே தோட்டத்திலே வியர்வையின் மூலமாக இரத்தத்தை இயேசு சிந்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. கெத்செமனே என்றால் வேதத்தின்படி அதற்குரிய அர்த்தம் சக்கு. கெத்செமனே தோட்டத்திற்கு வேதாகம அகராதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் சக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள். சக்கு என்று சொன்னால் சில பிள்ளைகளுக்கு தெரியாது, எண்ணெய்கள் புளிகிற இடம், அதுதான் சக்கு. ஆகவே எண்ணெய் புளிக்கிற இடம் என்கிற ஒரு அர்த்தம் நிறைந்ததுதான் கெத்செமனே தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் புளியப்படுகிறார். தேவதாசுடைய பாவம், ரகுடைய பாவம், ஜோன்சனுடைய பாவம், உங்களுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் நினைக்கிறார். எல்லா பாவங்களுடைய தீர்ப்பையும் நானே செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கிறது. உள்ளுக்குள்ளே அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கும் பொழுது எங்களுக்கு வியர்வை உப்பாக வரும். இயேசுவுக்கு வியர்வை இரத்தமாக வெளியேறியது. உள்ளுக்குள்ளே நரம்புகள் வெடிக்க தொடங்கிவிட்டது. உள்ளுக்குள்ளே நாளங்கள் சிதிய தொடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு என்னையும் உன்னையும் இயேசு நேசித்தார். ஆமென். என்னையும் உன்னையும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் தத்தெடுத்தார். பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற என்னையும் உன்னையும் தன்னுடைய இரத்த நாளங்கள் மூலமாய் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் உன்னை நினைச்சு பார்க்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உனக்காக தன் நாளங்கள் வெடிக்க ஜெபம் பண்ணின அன்பு தகப்பன் உனக்கு இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா 22வது அதிகாரம் 44 நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இயேசுவின் இரத்தத்துக்காக சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ வியர்வை சிந்தினாலே உங்களுடைய உள்ளம் உடைந்து விடும். என் பிள்ளை இவ்வளவு வெயிலுக்குள்ள கஷ்டப்படுறான் என்று சொல்லி, ஆனால் என் தகப்பனும் உன் தகப்பனும் ஆகிய ஆண்டவர் எங்களுக்காக வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அது வியர்வையாக அல்ல, இரத்தமாக ஒழுகி கொண்டிருந்தது. தலையிலிருந்து இரத்தமாய் ஒழுகி கொண்டிருந்தது, கையாலே ஒழுகி கொண்டிருந்தது, உடம்பாலே ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆனால் அவரோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வியர்வை இரத்தமாய் மாறிக்கொண்டிருந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் நான் தியானித்தேன். தேவனே, வியர்வையை இரத்தமாய் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அதை எப்படி என் வாழ்க்கையோடு நான் தொடர்புபடுத்த முடியும் என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் சிந்தித்த பொழுது வசனங்களை வாசிக்க எனக்கு நேரமில்லை. சங்கீதம் 128:2 நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு 6:24 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அந்த வியர்வையின் மூலமாய் வந்த இயேசுவின் இரத்தம் என்னை கவனிங்கள், என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, வியர்வை என்னத்தை குறிக்கிறது? நம்முடைய உழைப்பை, நம்முடைய பிரயாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொன்னார்? நீ வியர்வை சிந்தி பிரயாசப்படுவாய், நீ வியர்வை சிந்தி உழைப்பாய் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்ப அதே வியர்வை தேவகுமாரன் ஜெபிக்கும் பொழுது என்னவாக வருகிறது? இரத்தமாய் வருகிறது. அந்த வியர்வை ஏன் இரத்தமாய் மாறினது என்று தேவ சமூகத்தில் நான் சிந்தித்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய உழைப்புகளில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்கும்படியாக இயேசு தன்னுடைய வியர்வையின் இரத்தத்தை நமக்காக
இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால், இன்றைக்கு அந்த இரத்தத்தை சரியாக நீங்கள் அங்கீகரிப்பீர்களாக இருந்தால், வியர்வையின் இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களாக இருந்தால், உங்கள் உழைப்பிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் பிரயாசத்திலே இருக்கிற அத்தனை சாபங்களையும் அந்த கெத்செமனே தோட்டத்தின் வியர்வையின் இரத்தம் ஆசீர்வாதமாய் மாற்ற ஒரு சகோதரனை என்னிடமாய் ஜெபிக்கும்படியாய் கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரனை கொண்டு வந்து அவர்கள் சொன்னது என்ன? பாஸ்டர், இவர் ஒரு கடல் தொழில் செய்கிறார். கடல் தொழில் செய்கிற இந்த பிள்ளை வீட்டிலே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நல்ல வடிவாய் கதைப்பார், நல்ல உற்சாகமாய் இருப்பார். ஆனால் தொழில் செய்வோம் என்று சொல்லி கடலுக்குள் இறங்கின பொழுது, வீட்டில் இருந்து போகும் பொழுது வடிவாய் போவார். ஆனால் கடல்ல இறங்கின உடனே வாய் கட்டப்பட்டுவிடும். வாய் பேச முடியாது, கதைக்க முடியாது, அப்படியே வாய் மூடிவிடும். அவர் திரும்ப தொழிலுக்கு போக இல்லாமல் வெளியே வந்துடுவார். திரும்ப வந்த பிறகு வாய் தண்ட பாட்டில கதைக்கும். ஆகவே அந்த மகன் அந்த கடல் தொழிலுக்குள்ளே இறங்கும் பொழுது வாய் கட்டப்படுகிறது. வெளியில நிற்கும் பொழுது அந்த பிரச்சனை இல்லை. அதை நான் நேர பார்த்தேன். அந்த மகனுக்காக நான் ஜெபித்தேன். அங்கே என்ன இருந்தது? அவன் தொழிலிலே முன்னேற்றம் அடையாதபடி, அவன் தொழிலே ஆசீர்வாதம் பெற முடியாதபடி தீய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் சூனியம் செய்வினை பண்ணி இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வியர்வையின் இரத்தம் அது எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு நல்ல ஒரு தொழிலாளியாய் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் நீங்கள் வேலை செய்ய முடியாதபடிக்கு, வேலை செய்தாலும் வருமானத்தை எடுக்க முடியாதபடிக்கு, பெறுகிறதெல்லாம் பீத்தல் பையில போகிறது போல ஒரே அழிந்து போய் கொண்டிருக்கலாம். ஒன்றை விசுவாசிங்க. தேவகுமாரனே கெத்செமனே தோட்டத்தில் வியர்வையின் மூலமாய் சிந்தின அந்த இரத்தம் என் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கட்டுமாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் வியர்வை சிந்தி ஊழியம் செய்கிறேன், வியர்வை சிந்தி பிரசங்கிக்கிறேன். இது எனக்கு எப்ப ஆசீர்வாதமாய் இருக்கும்? அந்த வியர்வையின் இரத்தத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. கெத்செமனேயின் வியர்வையை நீ விசுவாசிக்காமல், கெத்செமனேயின் வியர்வையை நீ நம்பாமல், எவ்வளவு வியர்வையை சிந்தினாலும் அது விழலுக்கு இறைத்த நீராகத்தான் போகும். ஆனால் தகப்பனே, அந்த செக்கு என்று சொல்லப்படுகிற அந்த புளியப்படுகிற இடத்துல ஆண்டவர் இரத்த நாளங்கள் வெடிக்கத்தக்கதாய் எனக்காக இரத்தத்தை வியர்வையாய் தந்த தகப்பனே, என் பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன தேவன் எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஏனென்றால் எங்களுக்காக வேர்வை சிந்தினவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த வேர்வையை தண்ணியாய் சிந்தவில்லை, இரத்தமாய் ஆண்டவர் சிந்தினார். இந்த வடகாடு சபை அந்த இரத்தத்தை விசுவாசிக்கும் என்றால் ஆண்டவற்ற ஆசீர்வாதம் மாறாக பெருக்கெடுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றது, அது நான் வேர்வை சிந்தினது, அது நான் பிரயாசப்பட்டது, அது நான் கஷ்டப்பட்டது. அம்மாவோட இருக்கைக்குள்ள நான் அடிச்சு சேர்த்த சொத்து, அல்லது நான் என்ற புருஷனோடு இருக்கும் பொழுது நான் என்ற பிரயாசம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி நீங்க உங்களுடைய பிரயாசம் என்று சொல்லும் வரைக்கும் அதுல ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க ஒன்றைத்தான் கற்பனையில் இல்ல, நிஜத்துல கொண்டு வர வேண்டும். அந்த தோட்டத்தில் இயேசு எனக்காக வியர்வை சிந்தினார். அல்லேலூயா. அந்த வியர்வை இன்றைக்கு உழைக்கிற அந்த 1000 ரூபாயை ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. மாத சம்பளம் கையுக்கு வரும்பொழுது பரிசுத்த தகப்பனே, கெத்செமனே தோட்டத்தில் வியர்வை சிந்தின தேவனே, இந்த பணத்தை எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. நீங்க அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு பாருங்கள். அது கொஞ்சமா இருந்தாலும் தரித்திரம் அதுல இருக்காது, கொஞ்சமா இருந்தாலும் வீண் செலவு இருக்காது, கொஞ்சமா இருந்தாலும் தேவையில்லாத இழப்புகள் வராது. ஆண்டவர் 30, 60, 100 செய்வார்.